ஹலோ, வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இப்பொழுது நான் சொல்ல இருப்பது சங்கீதம் 37ஆம் அதிகாரம். அதில் உள்ள சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வாராக. அதே போல் கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்துவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். எரிச்சல் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எரிச்சலே வேண்டாம், பொல்லாப்பு செய்ய உனக்கு எரிச்சல் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள். துன்மார்க்கரை குறித்து கலங்க வேண்டும், அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். 1-2 வசனங்கள். சங்கீதம் 37 1-2 வசனங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள். ஆகவே வாடி போவதை அறிந்து கொள்ளலாம். துன்மார்க்கரை கண்டு பொல்லாப்பு செய்கிறவர்களை கண்டு பொறாமை கொள்ளாமல் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் வேண்டாம், அவர்கள் புல்லை போல் வாடி போவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவானவரை பிடித்துக் கொள்வோமாக, அவரை அண்டிக் கொள்வோமாக, அவர் சொல்வதை கேட்டு நடப்போமாக. ஆமீன், ஆமீன்.